Hi, hello friends. Simply ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. நான் இந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப்புக்கு எந்த மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ண போகிறோம், ஸோ என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, ஸோ அதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ஆக்னி சம்மந்தப்பட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், எண்டு வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ இன்றைக்கி ஆக்னிஸ் என்னோடய ஃபேஸ்லேயுமே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஆக்னிஸ் இருந்ததுன்னு இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நான் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணங்கிறது தான் நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் நியூ கமராக இருக்கட்டும், ஸ்டில் ஆக்னியை பற்றி புரியாமல் இருக்கிறவங்க இன்னுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இந்த சீரம் யூஸ் பண்ணலாமா, அந்த சீரம் யூஸ் பண்ணலாமா, இதை ஸ்டாப் பண்ணட்டுமா, அதை ஸ்டார்ட் பண்ணவா, ஸோ அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆக்னிக்கு எந்த மாதிரியான சீரம் யூஸ் பண்ணணும், எத்தனை நாள் யூஸ் பண்ணணும், ஸோ ஆக்னி இருக்கும்போது எந்த சீரம் யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஃபேஸ் வாஷ், ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எனக்கு எவ்வளோ ஆக்னி இருந்ததுன்னு இந்த ஃபோட்டோவை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இவ்வளோ அதிகமான ஆக்னியை நான் ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணனால மட்டும்தான் இந்த ஆக்னியெல்லாம் சரி செய்ய முடிஞ்சது ஓரளவுக்கு. ஸ்டில் எனக்கு 1-2 ஆக்னிஸ் விசபிளாக தெரியும். ஸோ இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இந்த டீனேஜில் மட்டும் இல்லாமல் 18 வயசுக்கு அப்புறமும் இந்த 25 வயசு 30 வயசு அந்த மாதிரி டயத்துலையும் ஏன் நம்மளுக்கு ஆக்னிஸ் அப்போ வரையும் வருதுன்னா, நம்ம அதிகப்படியான வெயிட் கெயின் ஆகிருப்போம், இல்லைனா நிறைய சுகரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம், ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்போம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஆக்னிஸ் எல்லாம் இந்த ஜா லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் வரும். ஸோ ஹார்மோனல் ஆக்னிஸ் பார்த்திங்கன்னா 2 சிக்ஸில் வரும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு ட்ராண்டஃப்னால வரக்கூடிய ஆக்னிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர்ஹெட்டில் வரும், நோஸ்லேயும் வரும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஆயில் கண்ட்ரோல் ப்ராடக்டாக இருக்கணும், இல்லைனா ஆயில் ஃப்ரீ ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ இது 2 யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆயில் வர்றதை நம்ம தடுக்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம சாப்பிட்ற எக்ஸசிவ் ஃபேட் ஃபுட்ஸ்னால நம்ம ஆயில் செக்ரேஷன் ஆகுது இல்லையா, அது கொஞ்சம் ஓவராக செக்ரேட் ஆகிட்டு உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளோட ஸ்கின்னுக்கு மேலே ஓப்பன் போர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது குட்டி குட்டியாக பள்ளமாக இருக்கும்ல ஓப்பன் போர்ஸ், அந்த ஓப்பன் போர்ஸில் நம்ம சரியாக க்ளீன் பண்ணாமல், மேக்கப் எல்லாம் போட்டுட்டு க்ளீன் பண்ணாமல் இருக்கும்போதோ, இல்லைனா வெளியில் டஸ்ட்டு நிறையா நம்ம ஸ்கின்னில் படியும் போதோ, இல்லைனா சன்னில் எக்ஸ்போஸ் ஆகும்போதோ, ஸோ இந்த மாதிரி டயத்தில் அந்த ஓப்பன் போர்ஸ்குள்ளார பாக்டீரியாஸ் உள்ளே உட்காந்துரும். ஸோ அந்த மாதிரி உட்காரும்போது அந்த பாக்டீரியாஸும் எக்ஸஸ் சீபம் இருக்கு இல்லையா, இது 2ம் சேர்ந்து ஃபைட் பண்ணி அந்த இடத்துல ஒரு உருண்டையாக பெருசாக ஒரு உருண்டையாக பிம்பிள் மாதிரி பண்ணி வச்சிடும். ஸோ அதுதான் ஆக்னிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸஸ் சீபம் சொன்னோம் இல்லை, இந்த ஆயில் ப்ரொடக்ஷன் இதுவும் நம்ம போர்ஸில் இருக்கிற பாக்டீரியாஸும் ஃபைட் பண்ணி நம்ம ஹேர் ஃபாலிக்கல் வளரும் இல்லையா, அந்த இடத்த கிளாக் பண்ணி விட்டுடும். ஸோ கிளாக் பண்ணுறதுனால அது ஹேர் வளரத்துக்கு இடம் இல்லாமல் அந்த இடத்துல உருண்டையாக மாறி அது ஆக்னியாக பர்ஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ இதுதான் ஆக்னியோட மெயின் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதிகமாக ஃபேட்டி ஃபுட்ஸோ, ஆயிலி ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் கெயின் ஆகுறது, ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி மெனி ஃபேக்டர்ஸ்னால இது நம்மளுக்கு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ அந்த கண்டினியூ ஆகிறத நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் சிவியரான ஒரு ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அது இல்லாமல் டயட்டையும் ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்னின்னு இருக்கிற ப்ராப்ளத்துக்கே சாலிசிலிக் ஆசிட், ஸோ இந்த சாலிசிலிக் ஆசிட் தான் ஆக்னி வர பாக்டீரியாஸை ஃபுல்லாக கொல்லுதுன்னு சொல்லலாம், ஜெம்ஸை கில் பண்ணுது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆக்னி இருக்கும்போது நம்ம சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி சாலிசிலிக் ஆசிட் எது எதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சீரம், ஸோ சம்டைம்ஸ் சன்ஸ்க்ரீனில் இருக்கான்னு இதுவரையும் நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இதில் எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்டாக அந்த சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷில் இருக்கும், சீரமில் இருக்கும். ஸோ இது 2த்துல தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு எந்த மாதிரியான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம்னா, நான் என்னோட ஆக்னி அதிகமாக இருக்கும்போது நான் இந்த சிட்டாஃபில் ஜென்டல் கிளென்சர் தான் நான் யூஸ் பண்ணேன். சிட்டாஃபில் ஜென்டல் கிளென்சர் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 400 rupees இருக்கும். அரௌண்ட் ஒரு 2 months வரையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆக்னின்னு வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கான ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணாத வரைக்கும் அந்த ஆக்னி அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட்டில் வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாம், இதை நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற நிறைய ஃபேஸ் வாஷ் வருது, க்ளீன் அண்ட் கிளியர், அதுக்கப்புறம் என்னென்னமோ நேம், எவர் யூத்து, பத்தஞ்சலி, அந்த மாதிரி என்னென்னமோ எக்கச்சக்கமாக நிறைய ஃபேஸ் வாஷ் வருது. அதெல்லாம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் தராது. வேணால் நிறைய பேர் ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே எனக்கு ஒத்துக்கலை. பிகாஸ் அதில் நிறைய ஃபோமிங் ஏஜென்ட் இருக்கிறனால நார்மல்
வர தன்மை இருக்கிறனால அதுவுமே எனக்கு சூட் ஆகலை. பட் ஆனால் இந்த சிட்டாஃபில்ஸ் ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நுரையே இருக்காது. ஒரு மாதிரி ஒரு ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நுரையே வராது. ஸோ இதுதான் இதோட ஃபேஸ் வாஷே. ஸோ இப்படி தான் இருக்கும். இல்லை சுத்தமாக நுர வராதுங்கிறனாலையோ என்னமோ தெரில, நம்ம ஸ்கின்னுக்கு சூப்பராகவே செட் ஆகிடும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் அண்ட் நைக்கால அவைலபிள். ஸோ அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபார்மசி நியர்பை ஃபார்மசியில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஆஃபோர்டபுள். ஸோ எனக்கு பர்டிகுலராக நான் இந்த ஃபேஸ் வாஷ் தான் வந்து நிறையா பேருக்கு, ஸோ எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட நம்பி கேட்குற நிறையா பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். சிட்டாஃபில் மட்டும்தான் வந்து இந்த ஒரு ஆக்னி இருக்கிற ப்ராப்ளம் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது ஆயில். அதை வந்து நல்லாவே இந்த ஃபேஸ் வாஷ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. காலையில் தூங்கி எழுந்திரிக்கும் போது ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள். நைட்டு நீங்கள் வந்து ஆக்னி இருக்கிற ஸ்கின் வந்து டபுள் கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நைட் ரொட்டீனில். ஸோ மார்னிங் ரொட்டீனில் 1 டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும். நைட்டு ரொட்டீனில் வந்து டபுள் கிளென்சிங் பண்ணிக்கோங்க. மிசலட் வாட்டர் யூஸ் பண்ணி ஒரு தடவை காட்டனால் வைப் பண்ணி போட்டுருங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டாஃபில் ஃபேஸ் வாஷால் நல்லா நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுறது. இதுதான் டபுள் கிளென்சிங்னு சொல்கிறாங்க. ஸோ மார்னிங் அண்ட் நைட் வந்து கிளென்சர் வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் கிளென்சர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் வந்து அதிகமாக ஆயில் சுரக்குது இல்லையா, ஸோ நம்ம வந்து இதுக்காக ஒரு மாய்ஸ்சரைசர் மார்னிங் டைமில் அப்ளை பண்ண தேவை கிடையாது. டேரெக்டாக வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து தி டெர்மாகோவில் இருக்கிற ஹைலரோனிக் 1% ஹைலரோனிக் அக்வா ஜெல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அது வந்து ஆல் ஸ்கின் டைப். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நான் இந்த டாக்டர் ஷீத்தோட செரமைடு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் தருது. ஸோ இதையுமே வந்து நீங்கள் நைக்கா அண்ட் அமேசானில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ 499 ருபீஸ் வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் வரையும் வரும். காலையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் மட்டும் போதும், நைட்டு தேவை கிடையாது. ஸோ நைட் ரொட்டீனில் என்ன பண்ணணும்னா, நான் வந்து இந்த சிட்டாஃபிலோடதே வந்து மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இது வாங்கி 6-7 மாதம் ஆகுது. 400 ருபீஸ். பட் ஆனால் ரொம்ப ஒர்த்து. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா க்ரீமியாக நல்லா சூப்பராக இருக்கும். பண்ணி காட்டுறேன். ஸோ சூப்பராக வந்து இந்த ஆயிலி ஸ்கின்னுக்கும் வந்து இது நல்ல ஒரு ஹைட்ரேஷன் தரும். ஒரு 24 ஹவர்ஸ் நல்லா இருக்கும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆயிலி ஸ்கின்ல ஆல்ரெடி ஆயில் சுரக்குதுன்னு சொல்லிட்டு ஆயிலி ஸ்கின்ல நிறையா ஆயில் சுரக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. சன்ஸ்க்ரீனுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. மாய்ஸ்சரைசர் ஆயிலி ஸ்கின்னுக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். என் ஃபேஸில் வந்து ஆயில் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆக்னிஸ் எதுவும் இல்லைனாலும் நீங்கள் வந்து சால்சலிக் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, ஆக்னி நிறையா வருது அப்படின்னாலும் வந்து நீங்கள் சால்சலிக் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நைட்டு ரொட்டீனில் ஃபேஸ் வாஷ் டபுள் கிளென்சிங் பண்ணிவிட்டு சீரம் யூஸ் பண்ணுங்கள். சால்சலிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணுங்கள். வந்து இந்த சால்சலிக் ஆசிட் சீரம் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இது ஒரு பாட்டிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து வரும். இதுவுமே பார்த்திங்கன்னா வாட்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை அப்ளை பண்ணி ஒரு 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்டர் ரிசல்ட் தரும். ஆக்னிஸ் எல்லாம் குறைஞ்ச மாதிரி, அதோட நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ஆக்னி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் சூப்பராக குறைஞ்சிடும். இல்லை டபுள் கிளென்சிங் பண்ணிவிட்டு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போ வரைக்கும் இந்த சால்சலிக் ஆசிட் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஸோ சால்சலிக் ஆசிட் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நம்மளுக்கு எப்பயுமே பிம்பிள் வர ப்ராப்ளம் வந்து குறைய போகிறதில்ல, நிற்க போகிறதில்ல. ஏன்னா வந்து நம்ம எப்போ வரைக்கும் இந்த ஜங்க் ஃபுட்ஸு, எப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஃபுட் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணாமல் வெயிட் கெயின் பண்ணிகிட்டு இருக்கோமோ, ஸோ அப்போ வரைக்கும் இந்த ப்ராப்ளம்லாம் தீர போகிறதில்ல. ஸோ இது எப்போ வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோமோ, இந்த சாப்பாட்டில் ஒரு டயட் இல்லாமல் எப்போ வரைக்கும் இதெல்லாம் கண்டினியூ பண்ணுறோமோ அப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸசிவ் ஆயில் வந்து சுரந்துக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஆக்னி வந்து எக்ஸசிவ் ஆயில் ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஆக்னிஸ் வர்றது வந்து கம்மியாகும். இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஆயிலி வலிஞ்சிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சால்சலிக் சீரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்னிஸ் வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து வீக்லி ஒரு 2 தடவை இந்த சால்சலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு பாட்டில் கிட்டத்தட்ட 6-7 மந்த்ஸ் வரையும் வரும், வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணால். ஸோ ஆக்னிஸ் வந்து
ஆக்டிவாக இருக்கிற ஆக்னிஸ் வந்து நிறையா இருக்குன்னா நீங்கள் வந்து வீக்லி ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னு நைட் ரொட்டீனில் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு புதுசாக ஆக்டிவாக ரெட் கலரில் இருக்கிற ஆக்னி வந்து புது ஆக்னி, ஸோ அந்த மாதிரி பெயின்ஃபுல்லான ஒரு ரெட்னஸான ஒரு ஆக்னி இருக்குன்னா இந்த காட்டியிருக்கிறீங்க கிளியர் ஜெல் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளியர் ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சொல்யூஷன். அட் ப்ரெசென்ட் என்கிட்ட இல்லை, பிகாஸ் எனக்கு அட் ப்ரெசென்ட் ஆக்னி வந்து கிடையாது. இது எப்பப்போ ஆக்னி இருக்கோ அப்போ மட்டும் அந்த டாட்டாக அந்த இடத்துல மட்டும் வைங்க அஃபெக்டட் ஏரியாவில். ஸோ ஃபுல் ஃபேஸும் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இதை முதல்ல நான் சொல்லணும்னு இருந்தால் மறந்துட்டேன். ஸோ எப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த இப்போ ஒரு ஆக்னி இங்கே புதுசாக வருதுன்னா அந்த ஆக்னி மேலே ரவுண்டாக வச்சு விட்டுடுங்க. ஸோ அது 2-3 நாளில் அது நல்லா கம்ப்ளீட்டாக காஞ்சிடும். டே அண்ட் நைட் வைங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆக்னி முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போதும் நீங்கள் அந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது அந்த க்ரீம் அதோட வேலை செய்யறத ரெஸ்பான்ஸ் பண்ணாது. அதாவது ஒரே இடத்துல நம்ம ஒரு பிரச்சனை இல்லாத போது அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஸோ அது வந்து அதோட வேலையை செய்யாது. ஸோ அதுதான் அது. ஸோ அதனால தான் சொல்கிறது, எப்போ ஆக்டிவ் ஆக்னி இருக்கோ அப்போ மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லாதப்போ தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. கண்ணில் நீங்கள் அதிகப்படியாக எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து பிரேக் அவுட்ஸ் வரும். உங்கள் ஸ்கின் வந்து ஒரு மாதிரி சென்சிட்டிவ் ஆகிட்டு கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் சின்ன கோடு கூட வந்து விழ ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து பிரேக் அவுட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பிரேக் அவுட்ஸ்லேருந்து தான் ஆக்னிஸ் வந்து திரும்ப வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஆயிலி ஸ்கினோ ட்ரை ஸ்கினோ சென்சிட்டிவ் காம்பினேஷன் நார்மல் எந்த ஒரு ஸ்கின் டைப்போ அதுக்கேற்ற மாதிரியான சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணணும். ஸோ இது ரொம்ப மஸ்ட். இது ரெண்டுமே ரொம்ப மஸ்ட். இந்த சால்சலிக் சீரம் வந்து கண்டிப்பாக இதுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் ஒரு 2 to 3 மாதம் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இது நிறையா பேருக்கு இந்த டவுட் இருக்குது. 10 நாள் யூஸ் பண்ணுறாங்க, 15 நாள் யூஸ் பண்ணுறாங்க, திரும்ப வந்து எனக்கு ஆக்னி சரியாகவே இல்லைன்னா, ஒரு சீரம் வந்து நம்ம ஸ்கின்னோட டீப்பர் லேயர் வரையும் போயிட்டு அதோட வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வந்து தரும். அது செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆகும். ஸோ நீங்கள் அத்தனை நாள் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது க்ளீனாக என்னோட ஃபேஸ் மாதிரி ஆகும், இல்லைனா ஆகாது. ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து ஆக்னி விட்டுட்டு போனால் மார்க்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா பார்மசி பிராண்டு இந்த அசிடர்ம் வந்து இங்கே டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ஃபார்மசிலையும் கிடைக்கும், அமேசான்லேயும் கிடைக்கும், வாங்கிக்கலாம். ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 200 rupeesக்குள்ளே தான் இருக்கும், 180 rupees இருக்கும். எங்கெங்கே வந்து ஆக்னி மார்க்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே மாய்ஸ்சரைசர் போட்டுடுங்க. ஸோ அது மட்டுமே போதும். நைட் ரொட்டீனில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க நேற்று, அக்கா எனக்கு வந்து நான் இப்போ சால்சலிக் ஆசிட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பட் ஆனால் எனக்கு வந்து கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணணும், ஸோ நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எப்போ வரைக்கும் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிற ஆக்னிஸ் இருக்கோ அப்போ வரைக்கும் நீங்கள் இந்த கோஜிக் ஆசிட் இந்த கோஜிக் ஆசிட் விட்டமின் சி ஸோ இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அது ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னை ரொம்ப சென்சிட்டிவாக ஆக்கிடும். அப்புறம் இன்னும் புது ஆக்னி வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்கள் ஆக்னிஸ் சரியாகிற வரைக்கும், ஃபுல்லாக கிளியர் ஆகிற வரைக்கும் சால்சலிக் ஆசிட் மட்டும் போதுமானது. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஆக்னி மார்க்ஸும் சேர்ந்து சரியாகணும்னு நினச்சிங்கன்னா நியாசினமைடையும் யூஸ் பண்ணலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு நைட்டு வந்து சால்சலிக் ஆசிட்னா நாளைக்கு நைட்டு நியாசினமைட், அடுத்த நாள் சால்சலிக் ஆசிட், அடுத்த நாள் நியாசினமைட். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டீனேஜில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ரொட்டீனெல்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ ஒன்லி கிளென்சர், சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், அது போக ஆக்டிவ் ஆக்னி இருந்தால் இந்த கிளியர் ஜெல். ஸோ இது மட்டும் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணி வைங்க. சப்போஸ் வந்து நீங்கள் டீனேஜாக இருக்கட்டும், காலேஜ் போகிற கேர்ள்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அதிகப்படியான சீரம் வந்து யூஸ் பண்ணும்போது சப்போஸ் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வந்து நிறையா சொல்கிறாங்க, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்கன்னா இந்த மாதிரி சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்கன்னாவே வந்து ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. டீனேஜ்லலாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்கிற சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. லைக் கோஜிக், கிளைகாலிக். ஸோ இதோட நாலேஜ் தெரியாமலேவே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்னியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி ஒரு 20 நிமிஷம் வேர்வை கொட்டுற மாதிரியான எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் உடம்புல இருக்கிற தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து யூரின் வழியாக, ஸ்வெட்டிங் வழியாக வெளியேறும் போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா கிளியராக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இது என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி இதோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே வந்து உங்கள் ஆக்னிஸ் கண்டிப்பாக கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ இன்றைக்கி போட்ட இந்த வீடியோ இன்கேஸ் நீங்கள் ஆக்னியில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாய்.